எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போது வலைதளங்களில் 2 நாளாக இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். நம்ம தமிழர்கள் எல்லாருமே போராட்டம் அங்கங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக அலங்காநல்லூர், மதுரை ஃபுல்லாக, மதுரை, சேலம், சென்னை, இன்றைக்கி காலையில் கூட மெரினாவில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த காவல்துறையினர் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 70 வருஷம் 75 வருஷத்துக்கு முன்ன நீங்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ரொம்ப அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுற இந்த இளைஞர்கள் யாருன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு 75 வருஷத்துக்கு முன்ன போய் பார்த்தா போராட்டம் பண்ண, இன்னைக்கு அமைதியான முறையில் போராட்டம் பண்ணுற எல்லாருமே ஒரு காந்தியவாதி. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நீங்கள் எல்லாமே ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய அவர்களுடைய ஒரு தீவிர அவருடைய சிஷ்யன் நீங்களாம், போலீஸ்காரவங்க எல்லாமே. ஏன்னா எந்த ஒரு போலீஸுக்கும் நேதாஜியை பிடிக்காத ஒரு ஆளும் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி அதே காவல்துறைக்கு எந்த ஒரு போலீஸுக்கும் காந்தியை பிடிக்காத ஆளே இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு அமைதியான முறையில் ஒரு வீட்டில் ஒரு பையன் அப்பா அம்மா சொல் பேச்சு கூட கேட்க மாட்டான், அடங்காதவனாக இருப்பான். ஆனால் இந்த நாட்டுக்காக, நாட்டோட கலாச்சாரத்துக்காக ரொம்ப அமைதியான முறையில், அகிம்சை முறையில் போராடுறான். அவன் ஒரு இளைஞன்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவன் ஒரு காந்திக்கு சமம். ஒவ்வொரு இளைஞனும் அமைதியான முறையில் போராடுறவன் காந்திக்கு சமம். அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறை நீங்கள் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு சமம். அப்போது நீங்கள் காவல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருக்குன்னு நீங்களே உணர்ந்துக்குங்க. ஆனால் நீங்கள் அடிக்கிறதும் யாருன்னு நீங்களே உணர்ந்துக்குங்க. நீங்கள் அடிக்கிறது ஒரு தமிழன் இல்லை, தமிழ் இன கலாச்சாரத்துக்காக போராடுற ஒரு காந்தியை. இந்தியன்னு சொல்லிட்டா மட்டும் பத்தாது. இந்தியாவுக்குள்ள யாருக்காக நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழனுக்கு நீங்கள் வேற எது செய்யலைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. படித்து முடிச்சுட்டு போலீஸ் வேலை கிடைக்கலன்னு 4-5 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை வாங்குற நீங்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறீங்க நேர்மையாக இருப்பேன்னு. அந்த நேர்மைக்கு ஒரு நேர்மையாக உங்கள் கடமையை செய்ய முடியலைங்கும் போது உங்களால் ஏன் உயர் அதிகாரி சட்டத்தை நீங்கள் மதித்து தான் ஆகணும். ஆனால் அந்த அவங்க சொல்கிற தப்பான விஷயங்களை செய்ய முடியலன்னா உங்களால் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும்ல? நான் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு லீவ் போட்டுக்க முடியும்ல? வருஷம் 365 நாள் லீவ் இல்லாத வேலை பார்க்குற உங்களால் இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுற இந்த மாணவர்களை அடிக்க சொல்லி மேலதிகாரியை சட்டம் போட்டாங்கன்னா எங்களால் முடியாதுன்னு உங்களால் ஏன் லீவ் எடுத்துக்க முடியல? அப்படி லீவே எடுக்கலனாலும் நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. தயவு செய்து அவங்கள அடிக்காதீங்க. 3 நாளாக, அதாவது வலைதளம் மூலமாக, முகநூல் மூலமாக எல்லாரும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துல இருந்தும் போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க இங்கே இருந்து தன்னுடைய ஊரில் இருந்து போகிறதுக்கே 300-400 ரூபா செலவாகும் பஸ் பேர். அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அவங்களோட செலவுக்கு 1000 ரூபானாலும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே குடிக்க தண்ணி கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் அந்த ஊருக்காரவங்க எவ்வளோ பேருக்கு தண்ணி கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 1000-2000 பேருக்கு மேலே அந்த அலங்காநல்லூரில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊருக்காரவங்க எவ்வளவு தான் சப்போர்ட் பண்ண முடியும்? போகிறவங்க சப்போர்ட்டாக போகிறவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறீங்க. நேற்றுக்கு நான் வீடியோவில் பார்த்தேன், 2 நாளாக முகநூலில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு கொண்டு போகிறவங்கள பிடிக்கிறீங்க, அந்த சாப்பாடை கீழே வாங்கி கொட்டுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நம்ம அண்ணன் தம்பிங்க தானே, நமக்காக தானே போராடுறாங்க. வெள்ளைக்காரனுக்கு கை கட்டிக்கிட்டு நின்று உங்களால் ஒரு தமிழனுக்கு கை கட்டிக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை.
அட்லீஸ்ட் அவங்கள அடிக்காமல் துன்புறுத்தாமலாவது இருக்கலாம்ல. நம்ம உரிமைக்காக தானே போராடுறாங்க. நம்ம பால் குடிக்கிறது இல்லை, நம்ம லெதர் ஷூ போடுறது இல்லை. விவசாயத்துக்கு போராடுறதுன்னா எல்லாருக்குமே வலிக்குது. ஆனால் அதுக்கு நீங்களாம் சோறு திங்காமல் இருக்கணும். நான் காவல்துறையை மட்டும் குத்தம் சொல்லலை. நீங்கள் நம்மளோட தமிழ் சொந்தங்களை பாதுகாப்போடு நடத்துங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். நான் பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டை எதிர்ப்புறவங்களுக்கு தான் கேட்குறேன். நீங்கள்லாம் சோறு தான் திங்கிறீங்களா? ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறவங்களுக்கு நான் அந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள்லாம் சோறு திங்கிறீங்களா? நீங்கள்லாம் பால் குடிக்கிறது இல்லையா? நீங்கள் லெதர் ஷூ போடுறது இல்லையா? தோல் செருப்பையும் பாலையும் இருக்கிறதுலே ஏட்டு பாலாக தேடி பிடிச்சி வாங்கி குடிச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, இந்த பேச்சு ஏன் தடை பண்ணுறீங்க? தயவு செய்து கேட்டுக்கிறேன். நானும் ஒரு தமிழனாக கேட்டுக்கிறேன், தமிழனை துன்புறுத்தாதீங்க. அப்படி இல்லைன்னா, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு வரலனா 2017 இந்த வருஷம் இந்த ஜனவரிக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டு வரலனா, இனி வரப்போகும் வருடங்கள் மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் ஜல்லிக்கட்டு நடக்கும். இன்னைக்கு நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன். ஆனால் என்னை போல இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தவங்களோட மனசுலையும் நீங்கள் கோவத்தை விதைக்கல. கலாச்சாரத்தை நாங்கள் உங்ககிட்ட இருந்து பறிக்கிறோம், நீங்கள் உஷாரா இருங்கன்னு எங்களை எழுப்பி விட்டுட்டீங்க. நாங்கள் தேடி போன பாதைகள்லாம் வேற வேற. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு எங்களுடைய வயிற்றுலேயே நீங்கள் அடிக்கிறீங்கும் போது எங்களுடைய முதல் வேலை இனிமேல் எங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதா தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன், இனிமே பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குன்னு நீங்கள் இந்த பீட்ட அமைப்பும் சொல்கிறேன், உச்ச நீதிமன்றத்துக்கும் சொல்கிறேன். இனிமே உங்கள் தடையை மீறி நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஜல்லிக்கட்டு நடத்துவோம். அந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குங்கிறதால இந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, 2 வருஷம் 3 வருஷமாகவே இதான் சொன்னாங்க. ஆரம்ப கட்டத்தில் இப்போ இந்த முடிஞ்சிருச்சா, அடுத்த நாள்லேருந்து சொல்லுவாங்க இந்த வருஷம் கொண்டு வந்துடுவோம், இந்த வருஷம் கொண்டு வந்துடுவான்னு. கடைசியில் வந்துரும்பாங்க, மறுநாள் வராது. இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்களே வரும் ஆனால் வராதுன்னு, அது மாதிரி காமெடிகளை பார்த்துட்டு மக்களை வதைக்கிறதுக்கு இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இருக்காங்க. மக்கள்கிட்ட ஓட்டை போட்டுட்டு அந்தாண்ட போனவொடனே மாறிடுறாங்க. மக்களுக்கான அரசும் இது கிடையாது. இது கார்ப்பரேட்டுக்காரவங்களுக்கான உண்டான அரசு. இதெல்லாம் நாங்கள் இன்னும் கூடிய சீக்கிரம் மாற்றிடுவோம். இது மாறும். இளைஞர்கள் எல்லாம் விழிச்சிட்டாங்க. அவங்கள நீங்கள் இனிமேல் ஏமாற்ற முடியாது. வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம், சிங்கப்பூரில் இருக்கிற பிரதமர் தமிழை ஆதரித்து தமிழோட இனத்தை தீபாவளி வந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே தீபாவளிக்கு ரோடு பைபாஸ் ரோட்லலாம் அலங்கரித்து தீபாவளி அலங்கரித்து போடுறாரு. பொங்கல் வந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னே நம்மளோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு நிஜமாக பொங்கல் தீபாவளி வருதுன்னே சிங்கப்பூரை பார்த்து தான் முத தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் போராடுறதே நம்ம மக்களுக்கு சரியாக இருக்கு நேரம். அப்புறம் எங்கே அவங்க கொண்டாடுறது தீபாவளி பொங்கலை? அவங்களுக்கு போராடுறது தீபாவளி வந்தால் வெடிக்க முடியல. ஏன்னா சிவகாசியில் வெடிச்சு போது, அங்கே வெடிக்குது இங்கே வெடிக்குதுன்னு இந்த போலீஸ்காரவங்க அடிக்கிற அடி தாங்க முடியாமல் அவங்களுக்கு போராடுறதுக்கே நேரம் இருக்குது. பொங்கல் வந்தால் ஜல்லிக்கட்டு நம்ம கலாச்சாரத்தை முழுமையாக நடத்த முடியல, அதுக்கு போராடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஒவ்வொரு விழாக்களும் தமிழர்கள் விழாக்களை போராடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்புறம் எங்கே நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறது? வெளிநாடுகளில் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை இந்த இந்தியாவில் உள்ளவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த மோடி அரசு ரொம்ப தமிழர்களை வஞ்சிக்குது. நாங்கள் இந்தியாவோட அடி பாதத்தில் இருக்கோம். எங்களை அடிக்கிறது உங்கள் காலில் நீங்களே முள்ளை எடுத்து குத்திக்கிற மாதிரி. அதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க. உங்கள் காலில் நீங்களே முள்ளை குத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் வலிக்கும். ஆனால் இன்னைக்கு காலுக்கு வலிக்குது, நாளைக்கு உங்கள் மண்டைக்கு வலிக்கும். அந்த வலியை நீங்கள் உணர்வீங்க, இன்னும் கூடிய சீக்கிரம் உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.